சிஎஸ்கே அணியில பல திறமை வாய்ந்த வீரர்கள் இருந்தாலுமே 3 வீரர்கள் சூப்பர் ஃபார்ம்ல இருப்பது அந்த அணிக்கு பலமாக கருதப்படுது. அது யார் அப்படின்றத தற்போது பார்க்கலாம். இந்த பட்டியல்ல முதலிடத்தில் இருப்பவர் தான் நியூசிலாந்து வீரர் ரச்சின் ரவீந்திரா. அண்மையில நடந்து முடிந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல அதிக ரன்களை குவித்த வீரர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு. 263 ரன்கள் 2 சதங்கள் எடுத்திருந்த ரச்சின் அவர்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 106 இருக்கு. இதே போல பந்து வீச்சிலுமே ரச்சின் ரவீந்திரா விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு. இதனால சிஎஸ்கே அணிக்கு அவர் மிகப்பெரிய பலமாக இருப்பார். இந்த பட்டியல்ல 2வது இடத்துல இருப்பவர் தான் ஜடேஜா. ஜடேஜா எப்போதெல்லாம் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்துகிறாரோ அப்போதெல்லாம் சிஎஸ்கே அணி கோப்பையை கைப்பற்றும். இந்த சூழல்ல ஜடேஜா தற்போது நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பந்து வீச்சுல 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அவர் ஒரு ஓவருக்கு 4 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்திருக்காரு. இதனால ஜடேஜாவுடைய பந்து வீச்சு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பட்டியல்ல 3வது இடத்தை பிடித்திருப்பவர் அதிரடி ஆல்ரவுண்டர் சிவம் தூபே. கடந்த சீசன்ல சிவம் தூபேவுக்கு பெரிய அளவு கை கொடுக்கல. ஆனா இந்த முறை சிவம் தூபே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம பந்து வீச்சிலுமே விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு. அரையிறுதி ரஞ்சி போட்டியில சிவம் தூபே அவர்கள் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு. அதே போல நடந்து முடிந்த இங்கிலாந்துக்கு எதிரான T20 போட்டியில சிவம் தூபே 34 பந்துகள்ல 53 ரன்கள் அடித்து குவித்திருக்காரு. ஆகையால கண்டிப்பாக எவருமே அடித்து பட்டைய கிளப்புவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வேளையில பாத்தீங்கன்னா மும்பையுடன் மோதவுள்ள சிஎஸ்கே அணி இந்த முதல் போட்டியில சிஎஸ்கே உடைய 11ஸ்ல நிறைய மாறுதல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே சிஎஸ்கே நிர்வாகம் இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காங்களா. இதே போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.